அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்கள் ஒரே கும்பிடப்பட்டோம். ஐயா 65 வருஷமா நீங்க தாயா பிரச்சனை, எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையே இவங்க தான், இவர்கள் ஆட்சி முறை. ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும், தங்களோட வந்து எதிர்பார்த்து அழைக்கிறது வந்து இயல்பு தான். இது இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக அழைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைப்பாடு, அது ஒரே நிலைப்பாடு தான். அதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அது ரொம்ப இதாக இருக்குது. அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அதை எங்கள் கொள்கை அது இல்லை. தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் செய்கிறவர்கள் தான் கட்சிகளை தேடி, கட்சி தலைமையை தேடி, கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க. நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள். அதனால் நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக தான் அரசியல் செய்வோம். மக்களோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்திப்போம். அது என் மக்களுக்காக சந்திப்போம். அது தொடர்ச்சியாக 4 முறை முதன்மை தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருக்கோம். வெற்றி தோல்வி அதை தாண்டி 5வது முறையும் ஒரு கட்சி தனித்து போட்டியிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அது 234 தொகுதியிலையும் போட்டியிடுவேன். 117 பெண்களுக்கு வாய்ப்பு, 117 ஆண்களுக்கு வாய்ப்பு. அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு. பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு. அப்படி நினைக்கிறது மறுபடியும் சொல்கிறேன், எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் தான், எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான். அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது. பிறர் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம். எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று நான் எங்கள் தலைவர் மேதகு வே. பிரபாகரன் பயப்படாமல் என் பக்கத்தில் இருக்கணும். புரியுதா? எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அது என்னுடைய கனவு இல்லை, எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளித்தது, எங்கள் தலைவர் எங்களுக்கு கையளித்த பெருங்கனவு. 800 ஆண்டுகளாக தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்குது. நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்குது, அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்குது. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை. அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிடுவியா, இங்கே போயிடுவியா, அந்த கூட்டணிக்கு போயிடுவியா, அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு கேள்வி கிடைக்கல, எனக்கு அதையே பதில சொல்லி திகட்டிருச்சு. அதனால் யார் கூப்பிடல, எல்லாரும் தான் கூப்பிடுவாங்க. அது அழைக்கிறாங்க, அதுக்கு நன்றி. அழைக்கிறாங்க, நன்றி. இதை எல்லாரும் தான் அழைப்பாங்க. இதில் இது எங்கள் நிலைப்பாடு. அதெல்லாம் இருக்காது. இப்போ கூட்டணியில் இருக்கிற இத்தனை ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு இருக்குது. திமுக அதிமுக மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது, எழுச்சி வருது அப்படின்னு இங்கே ஒருத்தன் இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு கழித்து தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது? இந்த நேற்று தான் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? இந்த 4.5 ஆண்டுகளில் ஏன் தமிழில் அரசாணை வரல? ஏன்னா அவன் வளர்றான், அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது. அதானே எல்லாம் நீங்கள் பேசுனீங்க, முற்போக்கு பேசுனீங்க, பெரியார் பேசுனீங்க, சமூக சீர்திருத்தம், சமநிலை சமூகம், சாதிய தீண்டாமை ஒழிப்பு, ஏற்றத்தாழ்வுகள் மறுப்பு, எல்லாம் தான் பேசுனீங்க. ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவராக வந்தால் உட்கார நாற்காலி இல்லை. இந்த நூற்றாண்டில் இவ்வளவு அறிவு வார்ந்த சமூகம்ங்கிறோம், எல்லாம் நேரம் உள்ளங்கையில் உழவு துவச்சி பார்த்துருக்கான். எங்களுக்கு மேல் பகுதியில் கோயிலுக்குள்ளே கூட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை, தனித்தனி சூடுகாடு. இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு? செத்தவண்ணே எங்களை புதைக்க ஒரே இடம் இல்லை, ஒரே குடியிருப்பு இருக்கு, எல்லாரும் ஒன்றா குடியிருக்கிறான். ஆனால் செத்தவண்ணே பணத்தை புதைக்க தனித்தனியாக வச்சுக்கிறேன். இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான். ஈழத்தில் இந்த நிலையை மாற்றி காட்டினார். என்ன மேல் பாதையில் என்ன என்ன எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்கிறாரு,
உண்கிறகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் நம் வணங்குறோம். அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும். மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இந்த அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேரறிஞரெல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், வள்ளுவ பெருமகனார், அவ்வை மூதாட்டி, சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க. பாரதி பாடினா, பாரதிதாசன் பாடினா. பயன் என்ன இருக்கு? பயன் என்ன இருக்கு? கோயிலில் ஒன்றா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல. இவ்வளோ பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிட்டு போகுது. ஆனால் வெளியில் வந்து பயங்கரமாக முற்போக்குங்குது, சீர்திருத்தம்ங்குது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள புத்தகத்தோட போகாமல் கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான். சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல். அப்போ எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாற்றும் நினச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி? கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள எப்படி வருது? அப்போ கல்வி எதை போதிக்குது? அவன் வாழுகிற சமூகம், அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி அவனை உருவாக்கியிருக்கு? அந்த துணிவு எப்படி வருது? கத்தி எடுத்துகிட்டு போய் தன்னை வயதொத்த சக மாணவனை வெட்டிடலாங்கிறது எப்படி வருது? எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாருங்க. ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க. எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள்லையும், எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதைப் பொருள் இருக்கு. கஞ்சா, சாக்லேட் விற்கிது, மிட்டாய் விற்கிது. திரவம் அது மட்டும் இல்லை, எல்லா வழியிலையும் போதை இருக்கு. இப்போ இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது. இந்த அரசு அதை பற்றி கவலையும் படுறதில்ல, ஒன்றும் படுறதில்ல. சட்டம் இருக்குது, அதில் ஒழுங்கு இருக்கா? சட்டம் ஒழுங்கா? சட்டம் இருக்குது, அதில் ஒழுங்கு இருக்கா? ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்கிறாங்களா? தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில் 3 பேரை சுட்டு கொன்னீங்களே, ஏன் கொன்னீங்கன்னு கேட்டால் அது பதில் சொல்லுங்க. ஏன் கொன்னீங்க? 63 பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க, கள்ளச்சாராயங்காய்ச்சி. அவர் திருப்பி 90 நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சிறாரு. எந்த துணிவில் காய்ச்சிறாரு? ஒன்றும் செய்யாது. ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது. நீங்கள் செஞ்சிட முடியுமா? அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா? அந்த துணிவு எப்படி வருது? அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன? அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரியை, மாவட்ட காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவாங்க. அதுதான் எல்லா குற்றங்களும். மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க 2 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை என் கட்சி, எங்களுடைய பிள்ளை. அதை 2 பேரையும் வெட்டியே கொண்டுட்டான். என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம், அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம். அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது. அரசுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி, அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே. ஏன்னா அவங்க தான் ஊழல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்கிறது எல்லாம் அவங்க தான். இது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இது என்ன பண்ணு? இதெல்லாம் நான் இல்லை, நீங்கள் இல்லை, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன். இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பிய சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல. அவ்வளவு சாதிய தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்குது. ஒரு என்னை போல எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை, பசி, உறக்கம், கனவு, கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன், நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? என்னவா இருக்க முடியும்? பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம். நீ நானும் 10 மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான். எவ்வளவு பேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறார் புரட்சி பாவலர். சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன தெரிந்து சொல்றான்? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல்விதையை நெஞ்சில விதைப்போன்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான். ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல? அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாரதி. அது இப்படி வந்து நிக்குது. அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறதுக்காக தான் அவங்க அறிவிச்சாங்க. ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்று, இதை விட கொடுமை நாகப்பட்டினம்
பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இருக்கு இங்கே? இப்போ இந்த ஆட்சி, ஆமாம் போவேன், அது என்ன இந்த ஆட்சியாளர்களை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்டை குறிவிக்கும், நாட்டை பற்றி கவலைப்படாது, மக்களை பற்றி கவலைப்படாது. இப்போ இங்கே எதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிடும், இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும். அதே தான் வேங்கை வாசல்லையும் அதே தான் பண்ணிச்சு. இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்கார ஒரு மகன் இறந்துட்டார். அந்த சுடுகாட்டு வழியே அவர் உடலை எடுத்துகிட்டு போக விடலை. அது ரொம்ப கலவரமாச்சு. அப்போ மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரேன் அதில் கொண்டு போங்கன்னு தான் சொன்னார். வெளியே போங்க, யார் தடுக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி. அப்போ அரசே தீண்டாமை வச்சிருக்கு. இது நினச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க? வாக்கு செலுத்துறதுக்கு துணை இராணுவ படையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு, காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பாக வாக்கு செலுத்த வைக்கிற நீங்கள் எங்களை பாதுகாப்பாக வழிபட வைக்க முடியாத? அப்போ எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு? எதுக்கு பேசுறீங்க நீங்க? பெரியார் தான் சமூக சீர்திருத்தம் செஞ்சு விட்டாரு, சாதியை ஒழிச்சு விட்டாரு, முற்போக்கு எல்லாம் பேசுனீங்க. எங்க இருக்குது இது? ஒரு கோயில் வெளியில தெரியுது, எத்தனை கோயில் இப்படி பூட்டி கிடக்கு? சும்மா இது வருது. இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நம்ம முதல்ல செஞ்சுருக்கணும். அதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமையும். அவங்க பல தடவை போராடும்போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தம்பி. உங்களுக்கு இரவோட இரவாக பாரவந்துளை ஏற்றி கொண்டு போய் திருப்பி வர முடியாத காடுகளில் இறக்கி விட்டு போனது இருட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அவங்களோட நின்று போராடினவன். அந்த கண்ணீரை, கவலையும் கண்ணீரை நான் பார்த்தவன். இன்னைக்கு தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும்? மாநில தன்னாட்சியை என்னைக்கு பேசுறீங்க? மாநில சுயாட்சியில் எது வருது? மாநில சுயாட்சியில் எது வருது? கல்வி உரிமை வருதா? மருத்துவ உரிமை வருதா? வரி வருதா? போக்குவரத்து, சாலை போடுதல், பராமரித்தது, இதெல்லாம் வருதா? எதெல்லாம் மாநில உரிமையில் வருது? மாநில சுயாட்சி சரி, அது தாங்க தன்னாட்சிங்கிற. நீங்கள் சுயாட்சி சரி, ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க? என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க, உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில், இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்த ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி திமுக தான். அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டு பெறாது. இந்த கல்வி உரிமை பறிபோனதப்போ இங்கே பதவியில் இருந்தது யார்? நீங்கள். இப்போ 18 ஆண்டுகள் அங்கே இருந்தீங்களா? அப்போ கேட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கலாம். வலிமையாக அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை. கல்வி என்பது மானுட உரிமை, இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட. அதை நீங்கள் எப்படி அங்கே தாரவார்த்தை கொடுத்துட்டு இப்போ நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க? கொண்டு வரும்போது பேசாமல் இருந்தீங்க. இப்போ மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேட்குறீங்க? பிஜேபி அரசுகிட்ட. அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது. அதுக்கிட்ட போய் நீங்கள் மாநில தன்னாட்சி கேட்குறீங்க. ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை, அந்த மாநிலத்தின் மகன், அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆள்வதான் முதன்மையான உரிமை. மாநில உரிமையிலே மிக முதன்மையான உரிமை. வந்தேன் போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குற, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா? இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்கே? கேரளாவில். கேரளாவுக்கு விளிங்கத்தில் துறைமுகம், கேரளாவில் கட்டடங்கள், கேரளாவில் சாலை போடுதல். இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை, மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் ஏற்றிட்டு போகணும்? ஏன் ஏற்றிக்கிட்டு போகணும்? கர்நாடகாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணகிரியிலிருந்து மலையை அவர் யுவராஜ், அந்த பாரவுந்து சங்கத்தின் தலைவர், ஒரு நாள் பர் டே, ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகுதுன்ற, ஒரு நாளைக்கு. அப்படின்னா ஓராண்டு, ஒரு மாசம், ஓராண்டு மழை எங்க இருக்கும்? மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிடும். மழை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா? எந்த அதிகாரத்தில் இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்க முடியும்? ஒரு அடிப்படை அறிவு தானே இது. என் தம்பி கோபி நாயனாருக்கு பகுத்தறிவுங்கிறது என்ன? மலையை வெட்டக்கூடாதா, அது தாயின் முளை மார்பு போல பூமி தாயின் மலை மார்புடான் ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு. அது இல்லை உனக்கு. மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல், உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல், அது அல்ல கூடாத ஆறு செத்து போகும். இந்த அடிப்படை அறிவு இல்லை உனக்கு. எப்படி வீடு கட்டுறதுன்ற? இத்தனாயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை நொறுக்கித்தான் கோட்டை கட்டுச்சா?
என் பாட்டங்க இத்தனை வீடு, நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டில் இருக்க விடலாம் ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமா தின்னா. இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா? யாரு மனச்சான்றோட பதில் சொல்வா? அரபு நாட்டில் விற்கல, அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் விற்கல, இங்கே பாலாற்று மணல், இங்கே தாமிரபரணி ஆற்று மணல், இங்கே இந்த மணல் கிடைக்கும்னு எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் விற்கல. என்ன உரிமை நீங்க பாதுகாக்க போறீங்க? எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா? எனக்கு 410 டிஎம்சி தண்ணி வந்துகிட்டு இருந்ததுல ஏன் 150 டிஎம்சி 50 டிஎம்சிக்கு போய் மண்டியிட வேண்டிய நிலைமையை உருவாக்குறது இந்த திமுக, இந்த காங்கிரஸ். யாருக்கிட்ட கேட்குறீங்க தன்னாட்சி? யார் தரப்போறா? யார் தரப்போறா? சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசு எடுக்கணும். உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானாவில் இருக்க காங்கிரஸ் எடுக்குது, கர்நாடகாவில் இருக்கிறது எடுக்குது, எல்லாம் எடுக்குது. நீங்க எடுக்க முடியாது, அது சாட்டி விட்டுருணும். இஸ்லாமிய சிறைக்கைதி அது ஆளுநர் கையெழுத்து போடல, அவர் போட மாட்டாருன்னு தெரியுது. அவர் ஆர்எஸ்எஸ் மெம்பர் ஆஃப் ஆர்எஸ்எஸ், அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கைதிக்கு விடுதலைக்கு போடுவார்? அப்போ வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டிருக்கணும்? ஆளுநர் கையெழுத்து போட்டால் விடுதலை செய்கிறேன் அப்படி சொல்லியிருக்கணும். குடும்ப தலைவிக்கு 1000 நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க? தகுதியானவன். ஏன் ஆத்தாரக்கா தகுதியை பார்க்க நீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல? இதெல்லாம் சேட்டை தானே. அப்போ வாக்கு கேட்கும்போது சொல்லியிருக்கணும், தகுதியான குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். போயான்ட்டு போயிருப்பாங்க. எல்லாமே ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. இப்போ திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, தண்ணியை போடுவான், பொம்பளையில் பிடிச்சி காய் பிடிச்சி செலவு பண்ணுவான், தாலியை தோடு தொங்கட்டான அத்துட்டு போவான், ராத்திரியில் ஆடு மாடில் திருடி வைப்பான், எல்லா செல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான். நான் கோயிலில் நாங்கள் மாரியம்மாவுக்கு முளைப்பாரி போட்டு காப்பு கட்டும்போது அவனும் மாலையை போட்டுருவான், அவனும் காப்பை கட்டிக்கிடுவான். அவன் திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான்னு பாருங்க, அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான். அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல, அது குறிப்பாக திமுக இருக்குல்ல, அது கோயில் திருவிழா, அது தேர்தல் திருவிழா. தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் போடும் பாருங்க, அது திடீர்னு தீர்மானம் போட்டு இந்த தீர்மானத்தால் மாநில தன்னாட்சி வந்துடும், கொடுத்துட்டு போயிடுவாங்க. தன்னாட்சியில் எது வருது? மொழி உரிமை இருக்கு. முதல்ல மொழி இருக்குதா? என் தாய்மொழியில் படிக்க உரிமை இருக்கா? படித்தா அதுக்கு வேலை கிடைக்குமா? அதை கொடுத்துருக்கீங்களா? கர்நாடகாவில் தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதில் 100 விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுனா வாண்டான். அப்படி ஒரு சட்டம் அப்படி இருக்க, அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்க? உயர்நீதிமன்றம் சொல்லுது, தமிழில் படித்தவங்களுக்கு ஒரு 20 விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும். உயர்நீதிமன்றம் கெஞ்சுது. இது பேர் தமிழ்நாடு. கேட்டால் சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலகங்களே தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா? உள்ள கோப்புகளில் உள்ள இருக்க கோப்புகளில் தமிழ் இருக்கா? இன்னைக்கு தான் இத்தனை நாள் கழிச்சு அரசாணை தமிழில் வெளியிடுவோம் அப்படின்னு. உங்களையெல்லாம் நாங்கள் எப்படி எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது, காவிரி நதி நீர் போனது, அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு. எங்களை நீங்கள் இந்த பங்காளீஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடி பண்ணலையும் பரல. அது மாதிரி எங்களெல்லாம் ஒரு அறவேக்காட்டு பயமக்கா, அரசியல் தெளிவு அறிவு இல்லை, சுத்தமாக அறிவில்லாத மக்கள், அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினச்சிக்கிட்டு இப்போ வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது, இப்போ வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது, எங்களெல்லாம் என்னவா நீங்கள் கருதிக்கிட்டு வேலை செய்கிறீங்க? என்னது? எப்படி நினச்சிருக்கீங்க? எங்களை சுத்த பைத்துக்கார மக்கவீங்க. அதை ஏதோ பேசுனா அதை தேர்தல் நேரத்தில் பேசணும்ல. கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம், மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம், அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல. அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது, பார்த்தா படிக்கணும். நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க. அது எப்படி? ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வார்த்தைகள். மக்களின் பிரச்சனை மனசிலிருந்து வரணும், உதட்டில இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து படிக்கிற எப்படி தலைவனா இருக்க முடியும்? அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிடப்பட்டோம். ஐயா 65 வருஷமா நீங்க தாயா பிரச்சனை, எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையே இவங்க தான், இவர்கள் ஆட்சி முறை. இதுல இருந்து அது அவர்களுக்கு, எங்களுக்கு இல்லை. இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க, இவ்வளோலாம் படித்த பிள்ளைங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு. ஊடகத்தில் நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது. நீங்க சொல்லுங்க, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறேன். நீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கல. முக்கியமா கூட்டணி முக்கியம். கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா?
உலகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நெருப்பை எப்படி நெருப்பை வச்சு அணைப்பீங்க? நெருப்பை தண்ணீர் வச்சு தானே அணைக்கணும், அப்படித்தானே? தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க. இறைமகன் இயேசுகிட்ட எடுப்போங்க, இறை தூதர் நபிகள் நாயகிட்ட போங்க, இல்லை பகவான் கிருஷ்ண பரமாத்மாட்ட போங்க, இல்லை சித்தர்கள் ஞானிகள் யோகிகிட்ட போங்க. தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும். அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது. தீமைக்கு மாற்று எப்படி? இன்னொரு தீமை. சரி, திமுக அதிமுக போயிடுறோம். ஊழலாம் லஞ்சத்தை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பியா? மது ஒழிக்கணும். இங்கே மது இருக்குதா இல்லையா? அவன் 65 ரூபா கமிஷன் வாங்கினா கூட 25 ரூபா போட்டு வாங்குவானே ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு. இல்லை எதில் மாறுதல் சொல்லுங்க. இந்த கொடியில் அண்ணா இருக்காரு, அங்கே இல்லை, அவ்வளோதான். பார்ட்டி செஞ்சிருக்கு, பாலிசி செஞ்சிருக்க சொல்லுங்க தம்பி. நாங்கள் வந்தது தெளிவாகிக்கிறணும். ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்பக்கூடாது. ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள். அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு கற்பிச்சிருக்கான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறான். அதை செய்ய வந்த பிள்ளைகள். நீங்கள் இந்த மதம் சாதி போதை, இந்த ஏழ் பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால் மட்டும்தான் முடியும். அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் போய் நீங்கள் ஆனால் அவரோட சேர்ந்துருக்கணும் இவரோட சேர்ந்துருக்கணும். உங்களுக்கெல்லாம் என்ன ஒன்னாத்தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுறணும் தான் நீங்களும் 10-12 வருஷமாக ஆசைப்படுறீங்க. நானும் சிக்காமல் ஓடிட்டுறேன். நான் என்ன இங்கே இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினச்சிருக்கீங்களா? அப்படி ஆள் நினச்சிருக்கீங்களா? உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளாக இந்த சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்கள். விடுங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அது கூட்டணி வச்சு 10 சீட்டு வென்றுட்டேன். வென்று போய் என்ன பண்ணுவேன்? இதை வென்று போய் இன்னும் எங்கள் முன்னவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஏதாவது பேசுவாங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கம்பாங்க. அதுக்கு வெளியிலேருந்தே பேசிடலாம். மக்கள் மன்றத்தில் பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு. அங்கே போய் என்ன போய் சாணியை தட்டலாம் வேணா. அது 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 வந்து எங்களுடைய அண்ணனுடைய கருத்து. பரவாயில்ல, அது எங்கள் அண்ணனுடைய கருத்து. அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் அதை ஏற்கலை. விட்டுருங்க, வேற ஏதாவது பேசு. நான் பேசுகிற அரசியல் இருக்குல்ல, நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் 2006, 2004, 2005 காலகட்டங்களில் இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யார் தெரியுமா? யார்? இப்போ கைகட்டியிருக்கல, இதே மாதிரி எங்கள் அண்ணன் அங்கே பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த பையன் தான் நான். புரியுதா? அதனால் அதை விட்டுறணும். அந்த இடத்துக்கு போகக்கூடாது. எனக்கு வந்து நான் எதிரியை கருவில் இருக்கும்போதே குறிச்சிட்டேன், இவனை தான் நான் ஒழிக்கணும்ட்டு. அப்புறம் இது உங்கள் அண்ணன் இப்படி பேசுகிறாரு, அவர் பேசுகிறாரு. அது எங்கள் அண்ணன் கருத்து. சரி, அவ்வளோதான், விட்டு போயிடணும். வேற ஏதாவது கேளுங்க. அது சலிப்பு. இப்படி வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோடிங்கிறான் பாரதி, எங்கள் பாட்டன். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது. உயர்ந்த லட்சியமும் நோக்கமும் கொண்ட ஒருத்தனை வந்து இந்த தற்காலிக தோல்விகளோ இதெல்லாம் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ சிறையோ வழக்கோ அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நாங்கள் வந்து நாங்கள் செய்கிறதெல்லாம் இதுன்னா, இப்போ மொழிக்காக வந்து உடம்புல நெருப்பை கொட்டி வெந்து செத்தவன், காவிரி நதிநீருக்காக என் தம்பி விக்னேஷ் செத்தான், 7 பேர் 3 அண்ணங்க விடுதலைக்காக என் தங்கச்சி செங்கொடி செத்தா, ஈழ படுகொலையை தடுக்க என் தம்பி முத்துக்குமார் செத்தான். என் தலைவனே சொன்னது. நாம் வந்து களத்தில் போராடுறோம், எதிரியோட சண்டை செய்கிறோம், அவன் ஒரு தோட்டா நெஞ்சில் பட்டா இறந்துடும், உடனே மரணம் நிகழ்ந்துருது. ஒருவேளை எதிரி கையில் சிக்கிட்டா நெஞ்சில் விஷக்குப்பி இருக்கு, கடிச்சா அடுத்த நொடியில் மரணம் நிகழ்ந்துருது. ஆனால் அதை விட பெரிய வீரம் வந்து உடம்புல வெறி எண்ணெயை கொட்டிக்கிட்டு நெருப்பை பற்ற வச்சு சிறுக வெந்து உயிரை கொடுக்கறது இருக்குல்ல, அதான் ஆகப்பெரிய வீரம். அந்த வீரம் தமிழ்நாட்டில் தான் இருந்ததுங்கிறாரு. அதை வளர்த்தெடுக்காம அதை பார்த்த நாங்கள் போராளிகள் ஆகிட்டோம், நீங்கள் வாக்காளிகள் ஆகிட்டீங்களே தம்பின்னு என்று சொன்னது இன்னும் என் காதலுக்கு இது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அது
ஒன்றுமே கிடையாது. எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் படுற அவமானம் ஏச்சு பேசல. இன்னும் எங்கள் தலைவரை மட்டும் 100 விழுக்காடு ஏற்றுக்கிட்டாங்களே. காந்தி மேலே விமர்சனம் இல்லையா? எங்கள் தாத்தா காமராஜ் தெய்வத்திரு முத்துராமலிங்க எங்கள் பாட்டன் வாவுசி மேலே விமர்சனம் இல்லையா? இவனுக்கு விமர்சனம் இல்லைன்னா விமோச்சனம் இல்லை. தூங்க மாட்டான். அடுத்தவனை குறை சொல்லிகிட்டே இருக்குன்னு அவனுக்கு. அதனால அதை போய் பொருள்படுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு ஒரு சோர்வும் இல்லை. சோர்வு அடைகிற ஆள் மாதிரி இருக்கா? இல்லை அப்படி இருக்கா? பாருங்க, மற்றவங்கெல்லாம் கூட்டம் எழுப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறதுன்னு கூட்டமாக பேசி போயிட்டு இருக்கோம். 100 வேட்பாளருக்கு மேலே தேர்வு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, 234 வந்து 134 பேர் இளைஞர்களுக்கு கொடுப்பேன். இவன்லாம் ஒரு வேட்பாளரான்னு ஒளி வாங்கி நீட்னான்னு வச்சுக்க, கொண்டே வருவான் அவனைய. அவ்வளவு பெரிய ஆளுகளாக வச்சிருக்கேன். சரிங்க, ஒரு 2 வாரத்துக்குள்ள 2 வாரத்துக்குள்ள கடிதம் அது அனுப்புறேன்ருக்காங்க. நான் கேட்டிருக்கேன். அது சில திருத்தங்களை சொன்னாங்க. அதை திருப்பி இதை மாறுதல் செஞ்சு கொடுத்துருக்கேன். வந்துடும். அதுதான் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து குறை சொல்லி சரியில்லை தம்பி. இது நம்ம எல்லாருமே பொறுப்பேற்கணும். நானும் நீங்களும் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்குது. இது என்ன வருதுன்னா, நம்ம கல்வி வந்து ஒழுக்கத்தை நன்னறியை கற்பிக்கலை. அவங்க இப்போ நம்ம பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அந்த அவர் வாழ்கிற சமூக சூழல் எல்லாமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இருக்குது. ஒரு குற்றம்னா அவன் ரூசஸ்வரம் பாருங்க, நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுறதுலே நீ வந்து கவனமாக இருக்க. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சா அதை தூக்கில் போடுன்றான். அப்போ அதுதான் சரியாக இருக்குது. இந்த பிள்ளைகள் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன? அதுக்கான காரணம், அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா அதை களைவது தான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியுமே ஒழிய, ஒரு தவறு செய்கிறவரை தண்டிச்சுட்டு போனால் அந்த தவறுக்கான காரணம் அப்படியே இருக்கும்போது நோக்கம் இருந்தால் அமல்படுத்தியிருக்கும்ல. சரி, அந்த துப்பாக்கி சூட்டுக்கு மட்டும்தான் அம்மா அருணா ஜெகதீசன் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குல்ல, அதில் என்ன நடவடிக்கை இருக்குது? 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சி சொன்ன ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கொடுத்தேன். அதுக்கு என்ன நடவடிக்கை இருந்திருக்குது சொல்லுங்க? எல்லாம் குழு. இதுவரை 30 குழுவாக நம்ம போடப்பட்டிருக்கு. நான் பல முறை சொல்லிட்டேன், புழு கூட அரையங்கள நகரும், இந்த குழு அதுவும் நகராதுன்னு சொல்லிட்டேன். சும்மா அந்த நேரத்தில் ஒரு சாலையில் நீங்கள் பயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா தம்பி, அப்படி சாலையை கொஞ்சம் பறித்து போட்டிருப்பாங்க. அப்போ டைவர்ஷன் போடுவாங்க, அப்படி திருப்பி விடுறது. அந்த இந்த அவங்க மொழியில் மடை மாற்றுதல் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது அப்படி நாங்கள் ஆதிநாராயணன் தலைமையிலே நாங்கள் இந்த ஸ்ரீமதி இறந்து போனால் அதை விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையிலே இன்ன வரைக்கும் அந்த கிராமத்தில் விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் சொல்லுங்க, சிபிசிஐடி இன்ன வரைக்குமா விசாரிக்குது தம்பி? அது அந்த கட்சி தலைமை முடிவு செய்யணும். நான் அதெல்லாம் சொல்லலை. ஐயா அப்படி முதிர்ந்த மூத்த தலைவர், அதில் ஒரு பல மாணவர்களை உருவாக்கியவருங்கிறாங்க. ரெண்டாவது அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமா தவிர்த்து. நீங்க அது அந்த அவ்வளோ பெரிய தலைவருக்கு அது அழகில்லை. அதுக்கு மேலே கட்சியில் நீங்கள் அதெல்லாம் நாம் முடிவெடுக்க முடியாதுல்ல. அது என் கட்சி இல்லை. நீக்குன்னா நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீக்குனா அவர் பேசுனது சரின்னு ஆயிருமா என்ன? அவங்க அவ்வளோ தூரம் போகணுமா? எனக்கு தம்பியை பற்றி தெரியும். செய்கிற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள். தொழுகைக்கு அதை வந்து நீங்கள் இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்பில் அப்படின்னா
விஜயை பற்றி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஏதோ இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறது தான் இதெல்லாம். இப்படிலாம் பேசுனீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார் அவர்? சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. பூரா எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்தில். மச்சான் அனுப்பிடுங்க மிச்சா, சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன். அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன், உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன், அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன், உயிரானவன், அவ்வளவுதான். அந்த உணவுக்கானவன் இல்லை. உணவை கொடுத்தா சாப்பிடுவேன். அது சும்மா போட்டு அந்த நேரத்தில் இந்த வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீ மதித்து போய் இஃப்தார் விருந்தில் குறிப்பிய. அது நெத்தியில் திருநீரோட தொப்பியை போட்ட ஆளுகள்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதை நான் ரசிக்கலை. அது எல்லாரும் செய்கிறாங்க, அதனால் நானும் செய்யணும்னு ஒன்று விதி இல்லை. அதனால் நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதுக்காக எனக்கு வந்து அது இல்லை, நீங்கள் போய் ஏன் பங்கேற்கீங்கலாம் விமர்சனம் இல்லை. அதான் அவங்க விருப்பம். நான் செய்கிறதுல யாரும் எங்கள் உறவினரும் நீ வந்தேதையும் தீரணும்னு யாரும் என்னை கூப்பிட்றதும் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதில் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேலே வைக்காதீங்க. அது நல்லா இல்லை. வேற இல்லை. இப்போ நீங்கள் தம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன். இப்போ சில இடங்களில் சொல்லி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தென்காசி, இப்போ வாசவநல்லூர் இதெல்லாம் அறிவிச்சுட்டேன் நிறைய இடங்களில். தூத்துக்குடி, இப்போ கன்னியாகுமரியில் நான் 6 வேட்பாளரும் போட்டோம். அப்போ இங்கே கீழ்வேலூரில் என் தங்கச்சி எங்கள் கார்த்திகா போட்டிடுறா. ஒன்று ஒன்றா தேர்வு பண்ணிட்டு வரேன். இப்போ எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ மொத்தமாக சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா? அண்ணன் வந்து அதான் அமெரிக்காவில் போடலாமா ஆஸ்திரேலியா போடலாம்? கார்த்தி இரு பொறுமையாக அண்ணன் சொல்லுவல்ல. நீ ஏன் இவ்வளவு இன்னும் கூட்டணியே முடிவாகலடா தம்பி. அதுக்குள்ளே நீ எங்கே நிற்கிற போற? கொஞ்சம் இரு, கடைசியாக சொல்கிறேன். உனக்கே தெரிஞ்சிடும் அண்ணன் இந்த தொகுதியில் தான் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாரு. அப்போ இங்கே தான் போட போகிறார் போல் இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் பொறு. வேற அவ்வளோதான். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.